ஸோ வெல்கம் பேக் டு வைப்ரேஷன் மை டியர் வைப்ரேஷன் லெஜெண்டரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மோனா ஆஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. லைவ் ஆக்ஷன் மோனா. ஸோ அதோட ஆஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வாங்க பார்த்துருவோமா, பார்த்துட்டு அதுக்கு அங்கிட்டு பேசுவோம். ஓகே, 3, 2, 1 கோ. I know a girl from an island. She stands apart from the crowd. She loves the sea and her people. She makes her whole family proud. Moana, listen. Do you know who you are? The stories are true. The story has just begun. ஓ ஓகே. Beyond our reef, an evil darkness has found us. Moana, the ocean chose you. Find Maui. Restore the ஏய் ராக். of Te Fiti and Oh. save us all. அதே சீனை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. டேய் Maui, demigod of the wind and sea. Hero of men. Huh? So it goes like this: Maui, shapeshifter, demigod of the wind and sea, hero of men. ஓ, Women. Women too. Men and women. அந்த டேட்டூ கூட மூவ் பண்ணுறது அதையும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. Thank you. You're welcome. Her light of the night and the sea, she calls me. I need your help. I'm not going on a mission with some mortal. My island, my people won't survive if we don't make it. The ocean chose me. அந்த கோழி, அந்த சிக்கன், அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. எங்க அது? My island, my people won't survive if we don't make it. அதோ The ocean chose you. அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. And it chose you too. Listen, princess, if you're gonna do this, you gotta go through a whole ocean of bad. I'm not a princess. I'm the daughter of the chief, leader of my people. I am Moana. Are you ready to be the hero? Let's go save the world. I got your back. ஓ இதோ அது பேர் என்னது? டிஃபிட்டியா? அது டிஃபிட்டியா என்னமோ சம்திங் என்னமோன்னு சொல்லுவாங்க, தெரில. மோனா அப்போ பார்த்தது மறந்துட்டேன். பேரை தப்பாக சொல்லியிருந்தா கோச்சிக்காதீங்க. Is there something in my teeth? ஸோ ஆல்ரைட் மை டியர் வைப்ரேஷன் லெஜெண்டரிஸ், மோனா ஆஃபிஷியல் லைவ் ஆக்ஷன் ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ஒன் வேர்டில் சொல்லணுன்னா ஓகே, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ரொம்ப ஹைப்பாலாம் ஆகலை, ஏன்னா ஆல்ரெடி பார்த்த படம் தான் பாருங்களேன். ஸோ எல்லாத்தையும் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோ சேஞ்சஸ் ஆர் தேர். ஹைப் ஆகிறதுக்கு தெரில, நான் பர்சனலாக வந்து ஹைப் ஆகலை. இந்த டிஸ்னி ரொம்ப ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்க மேபி டிஸ்னின்னு சொல்ல முடியாது, இந்த மோனா படம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க மேபி இன்னும் கொஞ்சம் ஹைப் ஆகிருக்கலாம், யாருக்கு தெரியும். சரி ஓகே, நம்ம ராக்கை பற்றி பேசுவோமா? ஐநோ இந்த கேரக்டர் பற்றி எனக்கு தெரியும். ராக் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ இந்த ஒரு கேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி தான் இருக்காருன்னு எனக்கு பர்சனலாக தோணுது. அண்ட் யா அஃப்கோர்ஸ் அவர் வந்து அனிமேஷனுக்கு இந்த கேஸ்ட்டுக்கு இந்த கேரக்டருக்கு வந்து இவர் தானே வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அது கார்ட்டூனில் பார்க்கும்போது, அதாவது அனிமேஷனில் பார்க்கும்போது அது பார்க்குறதுக்கு நல்லா அப்படியே ஃபன்னியாக, அதோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு, கரெக்டாக செட் ஆனிச்சு. ஆனால் லைவ் ஆக்ஷனில் வரும்போது அஃப்கோர்ஸ் அது இடிக்க தானே செய்யும், ஏன்னா இவர் ஆக்சுவலி ஹியூமன் பாருங்களேன். அனிமேஷன் செய்கிற அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் இவர் செய்கிறதுக்கு கஷ்டம், இன்னும் புரியுது. ஆனாலும் அந்த எக்ஸ்ப்ரெஷன் அந்த பத்தலை. அவர் காமெடி பண்ணுறாரு, ஆனால் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக இருக்குது. இதுதான் நான் சொல்ல வரேன், அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டாக சூட் ஆகாத மாதிரி இருக்கார் இந்த ஒரு கேஸ்ட்டுக்கு. மற்றபடி எல்லாம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் விஷுவல்ஸை பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷன் பீப்புள் அவங்கெல்லாம் வந்து மோனா அனிமேஷன் வேர்ல்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்க இந்த லைஃப் ஆக்ஷன் பீப்புள் இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கார்ட்டூனிஸ்டாக இருக்குது.
அது இன்னும் பார்க்குறதுக்கு அனிமேஷன் மாதிரி இருக்குது. இவங்க வந்து லைவ் ஆக்ஷனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. லைக் அந்த அனிமேஷன் மூவியில் மோனா அனிமேஷன் மூவியில் எப்படி வருமோ அதை அப்படியே எடுத்து வந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் வச்சுருக்காங்க. அந்த சிஜிஐ கேரக்டர் இருக்குல்ல, அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் 2 பேரும் லைவ் ஆக்ஷன் பீப்புளையும் அந்த ஒரு சிஜி கேரக்டரும் ஒரே ஃப்ரேமில் பார்க்கும்போது எனக்கு என்னமோ செட் ஆகாத மாதிரி இருக்குது. தெரில, எனக்கு தான் அப்படி தோணுதான்னு தெரில. ஸோ யா, அவ்வளோதாங்க. மற்றபடி எஸ், ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. நம்ம பார்த்த படத்தை தான் திரும்ப பார்க்க போகிறோம். ஆனால் ஃபார் சேஞ்சுக்கு லைவ் ஆக்ஷன்லாம் பார்க்க போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸை தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ படம் வரட்டும், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். இந்த லைவ் ஆக்ஷன் மோனா கரெக்டாக செட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ யா, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய தாட்ஸ் அபவுட் மோனா லைவ் ஆக்ஷன் ஆஃபிஷியல் ட்ரெய்லர் அதை பற்றி கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.